ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் பிரியா ஃப்ரம் லண்டன். இன்ட்ரோ எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது ஒரு பார்க்கெல்லாம் ஒரு விஷயமா நாம் பார்க்காத பார்க்கா அப்படின்னு சொல்லுவீங்க. எஸ், நானும் நிறைய பார்க் போயிருக்கேன், பார்த்துருக்கேன். ஆனால் நான் இதுவரையும் பார்க்காத ஒரு சில ஸ்பெஷல் எல்லாம் இந்த பார்க்கில் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த பார்க் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ நான் பார்த்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஒரு 4 இயர்ஸாக அந்த பார்க்கு நான் போயிட்டுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த பார்க்கு போனப்போ நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா, இந்த பார்க்கோட சைஸ். இந்த பார்க் வந்து 77 ஏக்கர் சைஸ் இருக்குது. அதுவும் லண்டன் சிட்டிக்குள்ளே ஒரு 77 ஏக்கரில் ஒரு பார்க் இருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ இது ஒரு குட்டி லைப்ரரி அங்கே வச்சுருந்தாங்க. இது ஓப்பன் பண்ணி கூட நம்ம ஏதாவது புக்ஸ் எடுத்து அங்கே உட்காந்து படிக்கலாம். அங்கே ஒரு டேபிள் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ படிக்கலாம், திரும்ப அந்த புக் அங்கே வச்சுட்டு நம்ம போயிடலாம். ஸோ இது வந்து இலை உதிர் காலம். அதனால் வந்து பாருங்கள், இந்த ட்ரீஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி காஞ்சி போயிருக்கு பாருங்கள் இலையெல்லாம். ஸோ ஸ்ப்ரிங் சீசன் இந்த மார்ச்சில் தான் திரும்பவும் வசந்த காலம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மார்ச்லேருந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறமா நான் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இங்கே ட்ரீஸ் எல்லாமே. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் கூகுளில் சர்ச் பண்ணேன் லண்டனில் வந்து பெரிய பார்க் எது. நான் நினச்சேன் இதான் பெரிய பார்க்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் பார்த்தேன். ஆனால் இது கிடையாது. ஸோ லண்டன்லேயே பெரிய பார்க் இன்னொன்று இருக்குது. த பிக்கெஸ்ட் அப்படின்னு பார்த்தா அது வந்து 2500 ஏக்கர்ஸ் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ 77 ஏக்கர் இருக்கிறது இவ்வளோ பெருசு இருக்குன்னா அப்போ 2500 எவ்வளோ பெருசு இருக்குன்னு நான் நினச்சி பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக அதையும் நான் ஒரு நாள் போய் வீடியோ ஷூட் பண்ணி எடுத்து போடுறேன். பாருங்கள், நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. பட் அதெல்லாம் சம்மர் வந்தால் தான் பண்ண முடியும். இந்த வின்டர் சீசனில் நம்மளால் முடியல வெளியே போக. இது இந்த ஊரில் பிறந்த வளர்ந்தவங்களுக்கு இந்த வின்டரில் ஒரு விஷயமே கிடையாது. அவங்களாம் சாதாரணமாக ஜாகிங் போகிறாங்க, சைக்கிளிங் போகிறாங்க, வாக்கிங் எல்லாம் போகிறாங்க. நமக்கு விட்டால் பெட்ஷீட் போச்சுட்டு படுக்கலாமான்னு இருக்குது. இது வந்து சில்ட்ரன் ப்ளே ஏரியா. பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இது. நிறைய ஊஞ்சல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஊஞ்சல் கூட அந்த அவ்வளோ சேஃப்டியாக வச்சுருக்காங்க. அந்த ஊஞ்சல் கூட பார்த்திங்கன்னா நான் அந்த ஜஸ்ட் ஒரு கிளிப் ஒன்று இருக்குது, நான் காட்டுறேன், கடைசியில் வரும். அது வந்து குழந்தைங்க கீழே விழாத மாதிரி அந்த ஊஞ்சல் அவ்வளோ சேஃபாக அதை வந்து வச்சுருக்கா. அதை மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கூட ஒரு சின்ன விஷயமே இங்கே நான் வந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்போயிருக்கேன். இது வந்து டாய்லெட்ஸ், அங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட இருந்தது. இந்த பார்க்கில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, இந்த வின்டர் சீசனில் நம்ம எங்கேயுமே ஒரு டீ காஃபியோ இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாவது சுட ஸ்நாக்ஸ் எதிர்பார்க்கவே முடியாது. இங்கே எதுவுமே அந்த மாதிரி ஷாப்ஸே இல்லை. இது சம்மர் சீசனில் ஏதாவது நான் வந்து ஒரு 1 or 2 டைம்ஸ் நான் பார்த்துருக்கேன். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஷாப் பார்த்துருக்கேன். பட் டீ காஃபி நான் எங்கேயுமே பார்க்கல. நினச்சி பார்த்தேன், இதே நம்ம ஊராக இருந்திருந்தால் இங்கே எவ்வளோ ஸ்நாக்ஸ் இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே ஏன் அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரியல. இப்போ இங்கே ரொம்ப இந்த லண்டன் சொல்லப்போனால் 365 டேஸ் குளிராக தான் இருக்கும். அதுவும் இந்த வின்டர் சீசனில் சொல்லவே வேணாம், பயங்கர குளிராக இருக்குது. நாங்கள்லாம் இங்கே வீட்டுக்குள்ளே ஹீட்டர் இல்லைன்னா இருக்கவே முடியாது. ஸோ வீட்டுக்குள்ளெல்லாம் ஹீட்டர் போட்டு தான் நாங்கள் இருக்கோம். அப்போ வெளியில் எம்ம குளிராக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் எல்லாம் நான் ஷூட் பண்ணப்போ இது ஒரு நாளும் ஷூட் பண்ணலை, ஒரு 2-3 டேஸ் ஆச்சு ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு நாள் போவேன், கொஞ்சம் எடுப்பேன், 2வது நாள் போய் இன்னும் கொஞ்சம் எடுப்பேன். ஏன்னா டெம்பரேச்சர் அவ்வளோ கூலாக இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறப்ப டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 10 to 15 டிகிரிஸ் இருந்துச்சு. ஆனால் ஒரு 1 வீக் பேக் நான் போனப்போ பார்த்தா 6 டிகிரிஸ் இருந்துச்சு. ஐயோ, என்னால் முடியல, கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. எப்பா விட்டால் போதும், நான் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு பறந்து வந்துட்டேன். நான் ½ an hourலேயே ரிட்டர்ன் ஆகிட்டேன். நான் பார்த்தா அவ்வளோ குளிராக இன்னும் இருக்குது. ஸோ ஏப்ரல் வர வரையும் கொஞ்சம் இந்த குளிர் இப்படி தான் இருக்கும் இந்த ஊரில். ஏப்ரலுக்கு அப்புறம் கொஞ்சம் சம்மர் ஸ்டார்ட் ஆகும். இது இன்னொரு விஷயம், நான் ஃபர்ஸ்ட் இந்த பார்க்கில் நான் ஃபஸ்ட்டு இந்த பார்க்கோட சைஸை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த செகண்டாக நான் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா, இந்த பார்க்கில் இருக்க இந்த ஓப்பன் ஜிம். இது வந்து ஓப்பன் ஜிம். இங்கே யார் வேணால் வரலாம், யார் வேணால் இங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், போகலாம். இந்த பார்க்குக்குன்னு குறிப்பிட்ட ஒரு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைம் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு போகலாம். ஆனால் வின்டரில் வந்து இந்த ஜிம்மோ இந்த பார்க் எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. இதே சம்மரில் பார்த்தா இந்த பார்க் ஃபுல்லாக ஜனம் இருப்பாங்க, வருவாங்க போவாங்க. இந்த ஜிம்லலாம் கூட நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இந்த ஜிம் கூட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இங்கே எங்கேயுமே காசு நம்ம பே பண்ண தேவையில்லை. இந்த பார்க் கூட இதுக்குன்னு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கூட இல்லை, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் எல்லாமே. இது இலை உதிர்காலம், அதனால் இப்படி இருக்குது, ட்ரையாக இருக்குது ட்ரீஸ் எல்லாமே. நான் இன்னும் ஒரு 1 or 2 monthsக்கு அப்புறம் திரும்ப இந்த பார்க்கை நான் வீடியோ எடுத்து போடுறேன். அப்போ நீங்கள் பாருங்கள், ரொம்ப க்ரீனரியாக இருக்கும், ரொம்ப காமாக இருக்கும், நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து கிரிக்கெட் நெட்ஸு. இது வந்து காசாக ஃப்ரீயான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே கிரிக்கெட் நெட்ஸ் இருக்குது. நான் வந்து அப்பப்போ பார்த்துருக்கேன். சம்மரில் வந்து நிறைய பேர் வந்து கிரிக்கெட் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதை நான் பார்த்துருக்கேன். இது டென்னிஸ் கோர்ட்டு. இதெல்லாமே காசு கட்டணும்னு இருக்க, ஒரு மெம்பர்ஷிப் மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க போல். பட் எஸ், இங்கே வந்து நிறைய பேர் நான் விளையாடி இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். கிரிக்கெட்டும் சரி, டென்னிஸும் சரி, ஃபுட்பால்லாம் கூட இருக்காங்க. ஃபுட்பால்லாம் கூட நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் நான் பார்த்துருக்கேன். இங்கே நிறைய பேர் நாய்க்குட்டிங்களை வளர்க்குறாங்க. ஒரு சில கையிலலாம் பார்த்தா 2-3 நாய்க்குட்டியாலும் நான் பார்த்துருக்கேன். அது இல்லாமல் அந்த நாய்க்குட்டிங்க வந்து இந்த டாய்லெட் ஏதாவது போயிடுச்சுன்னா அவங்க கையில் ஒரு கவர் வச்சுருப்பாங்க, பிளாஸ்டிக் கவர் மாதிரி. அந்த டாய்லெட் வந்து அவங்க அந்த கவரை எடுத்து அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டஸ்ட்பின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. டஸ்ட்பின்ல அவங்க போட்டுருவாங்க. இங்கே நான் வந்து தெருவில் ஒரு நாய்க்குட்டியோ இல்லை பூனைக்குட்டியோ நான் பார்த்ததே இல்லை. ஏதோ 1-2
2 பூனைக்குட்டியாவது நான் பார்த்துருக்கேன்னா நாய்க்குட்டி நான் பார்த்ததே இல்லை. இங்கே அது கூட ஒரு ரூலாக இருக்கலாம். இதோ இதை நான் சொன்ன ஊஞ்சல் பாருங்க எவ்வளோ சேஃபாக அதை ரெடி பண்ணியிருக்காங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா அன்னில் அதெல்லாம் கிட்ட வந்து நல்லா அழகாக வாங்கிட்டு போகுது. அது பயமே இல்லை, நம்மளை பார்த்து பயந்து ஓட மாட்டேங்குது. எங்களால் இந்த வின்டர் சீசனில் எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் சம்மரில் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் கூட சம்மரில் போயிட்டு கொஞ்சம் நேரம் பேட்மிண்டன் பேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் ஷட்டில் எல்லாம் விளையாட்டு வருவோம். ஸோ நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சம்மரில். ஸோ சம்மர் டைம் வரப்போ இந்த ஏப்ரல் மேலே வந்து நான் திரும்ப ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லண்டனில் இருந்தால் இல்லை யாராவது லண்டன் வரப்போகிறதா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். அது வரைக்கும் டட்டா பை. திஸ் இஸ் பிரியா சைனிங் ஆஃப்.